It's an imaginary story not based on real events. இந்த வீடியோ ரொம்பவே ஹாரராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அபார்டட் பிளேஸில் ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு எப்போ பாரு அழுகுற குரல் இல்லை வித்தியாசமான சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்காது. அதனால் பீப்புளெலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த நன்னு அந்த பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு அவங்க இடத்துக்கு போகிறாங்க. இந்த பொண்ணு பித்து பிடிச்ச மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது. நடுராத்திரியில் எங்கேயாவது போயிடுது இல்லை ஏதாவது பண்ணுது. அந்த நன்னுங்களெல்லாம் பிடிச்சி சத்தாக்கிறதுக்கு பேய் மாரி பிஹேவியர்லாம் பண்ணுது. கடைசியில் எல்லா நன்னுங்களையும் ஒருத்தவங்களையும் கொலை பண்ணுது. அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு பேய் ஒரு அபார்டட் பிளேஸில் இருக்குது. அந்த அபார்டட் பிளேஸில் இருந்துக்கிட்டு அந்த சந்திலையும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அழுகுற குரல், வித்தியாசமான குரல் இந்தமாரி கேட்டுட்ருக்கு. வரப்போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குரல் கேட்டுகிட்டே இருக்குது. அதனால் எல்லாருமே அந்த இடத்த பார்த்துட்டு என்ன இது பண்ணுறாங்கனாக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பித்த உடனே இந்தமாரி நிறையா பேர் வர்றது போகிறது. அதுக்கப்புறமேட்டுக்கு கேட்டால் அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிற மாரி ஒரு நிழல் தெரியுதோ இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு நன்னு கூட்டிகிட்டு போகுது. அது கூட்டிகிட்டு போகிறதுக்காக கூட்டிகிட்டும் அந்த இடத்துல போகுது. அந்த இடத்துல கொஞ்சம் அந்த பொண்ணை உட்கார வச்சு சாப்பாடும் கொடுக்குது. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்கள அந்த பொண்ணை அழகாக நல்லா மேக்கப்லாம் பண்ணி வைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு ஒரு பேய் மாரி வித்தியாசமாக விகாரமாகவும் பிஹேவ் பண்ணி இருக்கவும் செய்யுது. நடு ராத்திரியில் எங்கேயாவது காணாமல் போயிடுது. காட்டில் போய் தலைகீழாக நடக்கிறதும் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறதும் அந்த நன்னுங்கள்லாம் அவங்கள தேடி அந்த பேயை தேடிக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நன்னுங்களே தாக்குறதும் அந்தமாரி போய்கிட்டே இருந்துச்சு. கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஒரு பித்து பிடிச்சவங்க மாரி பேய் பிடிச்ச பொண்ணு மாதிரி வித்தியாசமாக சோகமாகவே ஒரு சிரிப்பு இல்லாத கலகலப்பு இல்லாத அழுதுகிட்டே எப்பயுமே பேய் மாரி பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நன்னுங்களை ஒருத்தவங்களா அந்த பேய் கொலையும் பண்ணிடுச்சு. இந்தமாரி கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து வெளியே யாருக்கும் தெரியாது என்று வந்துடுது. இந்தமாரி ஒரு நன்னங்களாக காணாமல் போயிடுறாங்க. அதனால் இந்த பேயை கட்டி போட்டு வைக்கிறாங்க. இவங்க பேசிக்கிறாங்க, எங்களுக்கு ஏதோ தப்பாக தோணுது, இந்த இடத்துல பேய் இருக்குது போல இருக்கு, இது ஒரு பேயா அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இன்னொரு நன்னு திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை காணோன்னு தேட போகிறாங்க. தேட போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு திருப்பி விகாரமாக நிற்கிது. அடுத்தது என்ன நடந்திருக்கும், அந்த நன்னையும் கொன்று இருக்கும். இந்தமாரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கமெண்ட்டை நீங்கள் ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.